தூக்கிட்டு உங்கள் லோலாக்கு நாங்கள் எத்தனைன்னு காட்டுறேங்க. நீங்கள் வந்து 4th 5th கிட்ட வந்துட்டீங்க பாருந்தா. கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி? இது தெரிஞ்சால் நான் ஏன்டா இங்கே தமிழில் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ நல்லா பேசுது பார்த்துட்டு இருக்கோ உங்களை மாதிரி. அப்போ ஆமாம் ஸ்ரீராம். இல்லைனா மட்டும் உங்களாம் யாருக்கும் ஒன்றுமே தெரியாது. இல்லைனா இல்லைனா இவளுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இவளுங்களுக்கு வாயில் விரல் வச்சா சப்ப தெரியாது. கடிக்கவும் தெரியாது, சாப்பிடவும் தெரியாது. எல்லாம் பப்பாளுங்க. நாங்கள் தான் இப்போ லைவை போட்டு அவங்களெல்லாம் கெடுத்துட்டோம். கிறுக்குனுங்களா அவங்கெல்லாம் போட்டதை பார்த்தாண்டா நானே சேனலை ஓப்பன் பண்ணேன். என்னமோ நான் தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு டைம் சேனலை ஒன்று ஓப்பன் பண்ணி நான் என்னமோ உட்காந்து லைவில் நான் மட்டும்தான் பேசின மாதிரி. போய் பாரு, ஒவ்வொருத்தி 10 வருஷம் சேனலை வச்சு நடத்திட்டு இருந்திருக்காளுங்க. எனக்கு தெரியல. என் இதெல்லாம் ஜஸ்ட்டு வெறும் 2 இயர்ஸ் தான். போய் பாரு மேலே போயிட்டு. ஜாஃபர் கிங்கு சாமி நம்ம பாஷை பேசுது. டப்டன் ஹாய் அத்தை. நீங்கள் ஏன் ஒரு ஃபேன்ஸை மீட் ஃபங்க்ஷன் வைக்கக்கூடாது? உங்களெல்லாம் நம்பி நான் வேறு ஃபேன்ஸ் மீட் ஃபங்க்ஷன் வேறு வைக்கணுமா? எதுக்கு 3 மாதம் கர்ப்பமாக்கி விட்டுட்டு போகிறதுக்கு? ஜாக்கு தேங்க்யூ, வெல்கம் டு சில்வர் ஆக்சஸ். இல்லை இவன் வந்து போடுறான் உங்களை மாதிரி ஒன்றால தானா. நானே 2 வருஷம் தான் ஆகுது சேனல் பக்கம் வந்து. அந்த 2 வருஷத்துலேயும் நான் 1.5 வருஷம் சேனலில் இருக்கிறனா இல்லையான்னு கூட உங்களெலாம் யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 7-8 மாதமாக தான் என்னை உங்கள் கண்ணுக்கே தெரியும். நானே இவளுங்கெல்லாம் போடுறத பார்த்துட்டா ஓகே எல்லாம் கன்றாவி லைவுக்குள்ளே தான் உட்காந்துருக்குது, யூடியூப்குள்ளே தான் உட்காந்துருக்குன்னு அதை பார்த்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இவளுங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியாதா. போய் பாரு யாரெல்லாம் இப்போ ஃபேமஸான இன்ஸ்டாவில் சுற்றிக்கிட்டு இருக்காளுங்களோ அவளுங்களோட பயோடாட்டாவை போய் எடுத்து போயிரு. அவளோட பயோகிராஃபி எடுத்து போய் பாரு. கிட்டத்தட்ட 8 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அழுத்து போய் அதில் இன்ஸ்டா அவளுங்கெல்லாம் டிக்டாக்காரிங்க வேறு. அதெல்லாம் என்னான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த காலத்துலேருந்தே போட்டுட்ருக்காளுங்க. என்னமோ நான் தான் என்னமோ போட்டேன். நானே இப்போ ஒரு 1.5 வருஷம் 1 வருஷமாக தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுறேன். லூசுக்கு இருக்கணுங்களா? கோல்டு ஒர்த்தாக இருக்குமா? ஜாயின் பண்ணி பாரு. நீயே நாளைக்கு சொல்லு. அது என்ன ஒரு 4 டைம் டீ 2 சமோசா உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் 2 சமோசா 2 டீ சாப்பிட்றது தானே. ஒரு தடவை ஜாயின் பண்ண ஒரு டிஷர்ட் எடுப்பியா? ஒரு கோல்டுக்கு ஒரு டிஷர்ட்டு ஒரு என்னது ஒரு லாயர் எடுப்பியா? அவ்வளோதான். அது ஜாயின் பண்ணி பாரு தெரியும். 31 டேஸ் இல்லை. இந்த தாத்தாவை நம்பி ஃபேன்ஸ் மீட் வா. எந்த ஊரில் இருக்கீங்க? கல்பாக்கம்ங்க. இல்லை எனக்கு சிரிப்பு தான் வருது. இவளுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் தான் என்னமோ வந்து சொல்லி கொடுத்துட்டா மாதிரி. நீங்கள்லாம் பண்ணதை வச்சு பார்த்துட்டு தான் நானே சேனலுக்கு வந்தேன். இவளுங்க வேறு சில்வரு யூஸ் இல்லையா? அப்போது அதுவும் யூஸ் தான். ஜாயின் பண்ணி பாருங்கள். அதுலேயும் ஹாட் இருக்குது. ஜாயின் பண்ணி பாருங்கள். எப்படி உங்களை கிடைக்கும்? திருமணம் நிலாவை கல்பாக்கத்தில் பார்க்கணும்னா கல்பாக்கம் இறங்கி எதுக்குடா அங்கே போகணும்? பாப்ஸு சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒர்க்கு ரொம்ப கம்மியாக. ஆமாண்டா டேய், ஆமாம். வாய் மட்டும்தான் பேசுது, பாடியெல்லாம் அசைய மாட்டேங்குது. அந்தளவுக்கு டயர்ட்னஸ். அக்கா மற்றவங்கள விடுங்க, நீங்கள் வேறு லெவல். நிறையா ரீல்ஸ் போடுங்க. கண்டிப்பாக தீரணும். கண்டிப்பாக. பாரதி ஹாய் பாரதி. பிளானா? யார் அது கேட்குறது? நரேன் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. எப்படி மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணுறதுன்னா உன் மூஞ்சி மேலே கை வைடா, ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆகிடும். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். இன்னும் டீயை பற்றி பேசுகிற புதுசாக ஒன்று யோசிக்கிறேன். ஷோ முரக்கா தேங்க்யூ பிரபு கிங் மேக்கா. வெல்கம் டு கோல்டு.
தேங்க்யூ செல்லக்குட்டி. ஓகே. லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல. செல்லக்குட்டிங்கலாம் இப்படி டபுள் டச் பண்ணுங்க. இப்படி ஸ்க்ரீன பண்ணிட்டீங்கன்னா லைக் விழும். மேல தெரியுற சப்ஸ்கிரைப தொட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு. பாருங்க என் கண்ணு சோர்வு அடைஞ்சிருச்சு. இங்க காமன்ல சோர்வாயிட்டாலே மெம்பர்ஷிப்ல தூங்கிடுவாளோன்னுலாம் கவலைப்படாதீங்க. மெம்பர்ஷிப் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒரு டயர்ட்னஸ்ஸே என்னோட ஃபேஸ்ல நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி லெவல் லைவ் நீங்க பார்த்து நீங்களும் ஹாப்பியா தூங்குவீங்க. படிக்க மாட்டேன்னு நினைச்சேனெல்லாம் படிச்சுட்டேன்டா. மெம்பர்ஷிப் லைவ் டெய்லி. ஆமாங்க. டெய்லி காமன் லைவ் முடிஞ்ச அடுத்த நொடி மெம்பர்ஷிப் லைவ் வந்துருவேன். டெய்லியுமே உண்டு. தனுஜா அக்கா மாதிரியே பேசுறேன்னா யார் அவங்க? எந்த நடிகர் அவங்க? எக்ஸ்க்ளூசிவ் விஐபியில் என்ன ஸ்பெஷல்? விஐபி கேளுங்க. எக்ஸ்க்ளூசிவில் பர்சனல் என்னன்னு கேட்டிங்கன்னா அது நான் மெம்பர்ஷிப்குள்ளே மட்டும்தான் சொல்லுவேன். அது வெரி சீக்ரெட். சீக்கிரமாக வாங்கினீங்களா? நாளைக்கு சைலண்ட் மீட்டிங்கா? கிளைண்ட் மீட்டிங்கா? யார் என்ன போடுற? சைலண்ட்டாக கிளைண்ட்டா? கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. ஓகே ஓகே, வரேன். மெம்பர்ஷிப்பில் தூங்கினா கூட நல்லா தான் இருக்கும். ஒரு கம்கட்டை ஹிந்திக்காரி மாதிரி கம்கட்டை ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு தூங்கிடலாம். செல்லக்குட்டிங்களா, ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் இப்படி 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அதை நம்ம மறக்கவும் முடியல. எல்லாம் உங்களை மாதிரி ஆட்களால் தான் அப்படின்ட்டு. என்னங்கடா இது? முருகேசா, ஹாய் முருகேசா. என்னக்கா ஆகும்? சூப்பராக இருக்கும் ஜாஃபர் கிங். அதை பற்றி நம்ம சில்வரில் பேசலாமா? உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஹீட் மைண்டு. ஹீட்டா? வெண்ணிலாவில் வடை சுடும் பாட்டியின் அழகு பேத்தினி. அப்படியா? உங்கள் கூட தனியாக பேச முடியுமா? என் கூட நீங்கள் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்டால் பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. பாப்ஸு கம்கட்டு செம்ம வேர்டு அக்குள் பதில். குழம்புல கத்திரிக்காய் சேர்க்கலையா? எதுக்குடா? சொரியணுமா? சொரிஞ்சிடலாம். அப்பா நிஜமாவே எனக்கு கொஞ்சம் அரிச்சுது. இதுதான் சாக்குன்னு கொஞ்சம் சொரிஞ்சிட்டு. டெய்லியும் குளிச்சா அரிக்குது கைஸ். குளிக்காமல் ஒரு 10 நாள் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கடப்பில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல அரிப்புன்றதே நான் நினைப்பேன். எப்படி சில பேர்லாம் இன்னமும் சோப்பு போட்டு குளிக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னொன்று அழுக்கு ட்ரெஸ்லேயே சுற்றுவாங்க பாருங்கள். இவங்களுக்குலாம் அரிக்காதான். நம்ம ஒரு நாள் குளிக்கலனாலே இப்படி தலையை சொரியிறோம், வேர்த்துருச்சுன்னா ஐயன்றோம், அப்புறம் இங்கே சொரியிறோம். பேசாமல் குளிக்காமல் இருந்து பார்ப்போமே அப்படின்ட்டு. நான் ஒரு டைம் எனக்கு இந்த ஜுரம் டைம்லலாம் 3 நாள் 4 நாள்லாம் ரொம்ப முடியாத அப்போல்லாம் 4 நாள் கூட குளிக்காமல் இருந்திருக்கேன். ரொம்ப ஃபீவர்லாம் ஹை ஃபீவர் அடிக்கும்போது அந்த டைமில் பார்த்தோன்னா அரிக்கவே அரிக்காது உடம்பு. ஓ, அப்போது 2 நாள் 3 நாள் கடந்து போச்சுன்னா அரிப்பு வராது. இதை பற்றி நான் வீட்டில் சொல்லுவேனே, நீ எப்படி உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுது? இல்லை, அதுதான் இப்போ என்ன விஷயம்னா, என் உடம்புக்கு அதிகமாக வேர்க்காது. அதுதான் விஷயமே. சும்மா லேசாக ஃபேன் ஓடினாலே எனக்கு குளிர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்கும்போது தான் எனக்கு உடம்பு தாங்கும் ஃபேன் காற்றுக்கு. அது எனக்கு கொஞ்சம் எப்போ பாரு ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பேன். அந்த புழுக்கங்கிறது எனக்கு அதிகமாகவே வராது. நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க லைவில் கூட கரண்ட் போனதுக்கப்புறம் கூட நான் லைவ் போட்டிருக்கேன்ல, புழுங்கி ஊற்றிருக்கா? கிடையாது. தண்ணி எடுத்து நானே வேணால் ஊற்றி போட்டிருக்கேனே தவிர புழுங்கி இருக்காது. ஹிந்தி லைவில் குளிக்காமல் தான் வர்றாங்க. 3K வியூஸ் போகுது. ஹிந்தி லைவை பொறுத்த வரைக்கும் குளிச்சுட்டு மேக்கப் போட்டுட்டு அழகழகாக உட்காந்துருப்பாளுங்க. 5 பேர் 10 பேர் தான் லைவ் பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? நிறைய நோட் பண்ணியிருக்கீங்களா? சூப்பராக இருப்பாள், லட்டு மாதிரி இருப்பாளோட ஒவ்வொருத்தியும்.
ஆனா பாரு 10 பேர், 5 பேரு, 20 பேரு, 30 பேரு. அதுவே குளிக்காத ஒரு அட்டக்கரையர்ன்னு பேசி, எலும்பு கூடுக்கு ஒரு புடவைய கட்டி விட்டு, புருஷன்காரன் புடவைய இப்படி இப்படி உருகுவான். அப்புறம் ஒரு குழந்தை மூக்கு சளியோட ஒழுதுகிட்டே தட்ட வச்சுக்கிட்டு அப்படியே சுத்தும். அதுக்கு பாரு 5000 கே, 3000 கே. அப்புறம் பார்த்தாக்கா, சில அப்லோட் ஆன லைவ பார்த்தாக்கா, 1,000,000 வியூஸ். நான் நினைப்பேன், இதெல்லாம் என்ன அர்த்தம்னு அதுங்களுக்கு தெரியுமா? ஏதாவது லைவ் அப்லோட் ஆனதுக்கப்புறம், இதில எத்தன வியூஸ் இருக்கு? இது மூலியமா நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் கிடைச்சிருக்கு? எவ்வளோ வாட்ச் ஹவர்? இதெல்லாம் பார்க்க தெரியுமா இதுங்களுக்கு? இதுங்க மாட்டுன்னு போட்டுட்டு உட்காந்துருக்குதுங்க. கடவுளே! இதுங்களுக்கு தான் இவ்ளோ வியூஸ வாரி வாரி குடுக்குறான். நம்ம எல்லாம் நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கோம். நமக்கு இந்த மாரி அமைய மாட்டேங்குதே! அப்டின்ட்டு. ஹிந்து லைவ்ல லைக் அல்லது சப்ஸ்கிரைப் அல்லது அதுவும் ஒரு பீத்தர ஒயர் கட்டலு, பெயிண்டே அடிக்காத, சிமெண்டே பூசாத சொருகி வச்ச 2 கல்லு, அந்த சொருகல் ஓட்டையில அழுக்கு துணிய சொருகி சொருகி வச்சு, இந்த கட்டில் ஓரம் ஃபுல்லா அழுக்கு பிடிச்ச தலகாணி, கட்டக்கரையர்ன்னு ஒருத்தி புடவையே கலஞ்சு போய் பங்கரையன்னு கோவை சரளா கெட்டப்ல இருக்கும் பாரு, அந்த மாரி நிக்கிறதுங்களுக்கு தான் வியூஸ். ஆனா அதுங்களுக்கு அதோட மதிப்பே தெரியல. மில்லியன் வியூஸ் போகுதே! இதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ஏதாவது தெரியுமான்னே எனக்கு தெரியாது. அந்த அழுக்கு கட்டில்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நானும் போடுறேன். அழுக்கு துணி இல்ல ஆனா. அழுக்கு துணியே இல்லையே! நம்ம தான் அன்னன்னைக்கு தூக்கி உடனே வாஷிங் மிஷின்ல துவைக்கிறோம், உடனே காய போடுறோம், உடனே மடிச்சு பீரோல அவங்கள்த எடுத்து செட்டில் பண்ணிடுறோம். வீட்ல துணியே கடக்க மாட்டேங்குது. துணி 1, 2 கடந்தாலே நமக்கு அது ஒரு மாரி மயக்கம் வர்ற மாரியே இருக்கு. இப்போ ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வாரேன். ஓகேடா, ஓகேடா. இல்ல. ஓகேடா, ஓகேடா, ஓகேடா. அந்த அழுக்கு துணி கட்டில் ரொம்ப ஆமா செல்லம். இப்போ ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு சரி ஓகே, ஓகே, ஓகே. செல்லக்குட்டீஸ் லைக், சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. நீ எந்த ஊரு? நான் கல்பாக்கம், சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. நேத்து குளிச்சத மறந்துட்டு இன்னைக்கு குளிச்சிட்டியா? ஆக்சுவலா நான் கொஞ்சம் குளிக்கல தான். சரி விடு. பார்த்துக்கலாம். வெங்கி வெங்கடேஷ், வெல்கம் டு ஸ்பெஷல் ஷோ லைவ். தேங்க்யூ வெங்கி, தேங்க்யூ வெங்கி. கொஞ்சம் செல்லக்குட்டிங்களா லைக் போடுங்க. அந்த கட்டல் பழசு ஆனால் புதுசு நிலம். அதுவும் பழசு தான், தேஞ்சு பண்ண ரெக்கார்டு. சரி விடு, வீடியோவில் நீ குளிக்காது தெரிய போகுது. ஹிந்தி சேனல்ல எந்த கமெண்ட்டும் படிக்கக்கூடாது, தூங்கணும். ஹனுமான், வனிதா, தேங்காய் பால் தினமும் குடிப்பீங்களா? தேங்காய் பாலா? அடுத்தது அவன் என்ன கேட்பான்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவன் அந்த கமெண்ட்ஸை வந்து ரீல்ஸில் போட்டிருக்கான். தேங்காய் பால் ரீல்ஸை போட்டிருக்கேன். ஓ நீங்கள் தேங்காய் பால் குடிப்பீங்களா? அப்போ எனக்கு 2 தேங்காய் பால். அவன் அடுத்து நானும் குடிப்பேன் அப்படின்னு, அப்போ எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்பான். அடுத்த லைவில் சப்பாத்தி போடுங்க. ஜாஃபர் கிங்கன்னு இப்போ பார்த்துட்டே இன்னும் கொஞ்சம் மாதம் சப்பாத்தி தான். சப்பாத்தி, ஆலு பரோட்டா, வந்து வேறு என்னடா, என்னது ஒரு நெருப்பு மூட்டி சுட்டு சுட்டு நான் போட்டுட்டு காலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? வேளாங்கா, அப்புறம் கொலுசு அவளுங்க போட்டுட்ருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பட்டேலா பேண்ட்டு மேலே அதே மாதிரி கிளாத்துக்கு நான் எங்கே போவேன்? அந்த மாதிரி துணிக்கு கிராஸ் கட்டிங்க. ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்க. சொல்லுங்கள் மைக்கு சொல்லுங்கள் மைக்கு. ஐ லவ் யூ நிலா. நீங்கள் எவ்வளோ நேரம் பேசினாலும் மொத்த பைசா கூட தரமாட்டேன். ஐய தமிழ் என்னமோ நான் பேசினா இவங்கிட்டேருந்து பிடிங்கிற மாதிரியே இவன் பேசுகிறான். ஐயோ கிறுக்கணுங்களா கிறுக்கணுங்களா, இன்னமும் விவரம் தெரியாமலே இருக்கானுங்க. ஏய் தமிழ், இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுறது ஒன்றை நான் மடக்கி என் வலையில விழ வைக்க தான் பேசிட்டு இருக்கேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? சிரிப்பு வருது சிரிப்பு வருது சித்தப்பு. ஹாய் மேம், ஹாய் புஜ்ஜு, ஐ எம் ஜான்.
யாரும் இல்லை, எல்லோரும் கடையை மூடியாச்சு. 1, 2 பேர் தான் இருக்காங்க. அதுலேயும் ஓடுமே 1, 2 நல்லா இருக்கும். இப்போ தண்ணி குடிங்க பார்ப்போம். செம்ம ஸ்ட்ரக்சர் நீங்கள், காமெடி கேர்ள். ஃபேஸ் எல்லாம் ஏன் கவர் பண்ணியிருக்குன்னா சீக்ரெட் இருக்கு. அழகான ஃபேஸ். பார்த்து மயங்கிட்டிங்கன்னா அதுலேயும் பாதி பேர் கல்யாணம் ஆனவங்களா இருக்கீங்க. அப்போ நாளை பிறநாள் உங்கள் ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் உங்கள் பாதுகாப்புக்காக, உங்கள் நலனுக்காக நான் ஃபேஸ் கவர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட உண்மையான ரீசன். ஏய் தேங்க்யூ ட்ரீம், தேங்க்யூ ட்ரீம், தேங்க்யூ ட்ரீம் சூப்பர் சாட்டுக்கு. அப்புறம் பார்த்திபன் நண்பா, என்ன செய்ய நண்பா? வெரி ஹாட்டர் ரவி சுதன், ஜாயின் பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் குடிப்பதால் தான் உங்களது தோல் மினுமினுப்பாக இருக்கிறதா? வாடா வா, வாடா மச்சான். கொஞ்சம் மாற்றி போட்டான் கமெண்ட்ஸை. ஓ, இவன் நம்ம இதை தான் போட வரும் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டா. உங்கள் பின்னாடி ஒரு பள்ளி அக்கா. ஏய், அந்த பள்ளியை நான் இப்படி பிடிச்சி அசால்ட்டாக வாயில் போட்டு மெண்டு தின்றுவேன் போடா. அந்த இதை எல்லாம் படத்தை பார்த்து கெட்டு போய் கிடக்குறானுங்க. பள்ளியும் கருப்பாம்பூச்சியும் பார்த்தாக்கா, ஏதாவது ஒரு பூச்சியை பார்த்தாக்கா நான் பயப்படுற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சொல்ல மாட்டேன். ஆனால் இது இப்போ கூட வந்துச்சு, அதை தான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டேன். கொசு பேட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் லைவ்ல ஜாயின் பண்ணுங்க, வெறும் ஹாட்டா. எஸ் வாய், தேங்க்யூங்க உங்கள் சூப்பர் சாட்டுக்கு, தேங்க்யூ. உங்களுக்கு பள்ளினா பயமாங்க? பயம்தான், பயம் இல்லாமல் இருக்குமா? பள்ளியெல்லாம் பார்த்துட்டோன்னாக்கா அவ்வளோதான். அதை கொஞ்சம் தள்ளி விடு. இப்போ ஜன்னல் இங்கே வந்து உட்காந்துக்கும். முந்தானத்து காலையில் டீ குடிச்சிட்டே இருக்கும்போது இப்படி பேசிட்டே இப்படின்ட்டேன். இப்படின்னும் போது இப்படி தெரிஞ்சிச்சு. என் தலைமையில பள்ளின்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, நானும் அது ஏதோ இப்படி தட்டுற. அப்புறம் ஜன்னல் இந்த கொழுக்க எடுத்து நிமித்தி விட்டோன்னே அப்படியே தட்டி 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 போக மாட்டேங்குது. அது அப்படியே மேலே ஏறி அப்படி இந்த இடத்துல வந்து நின்றுச்சு. அது அப்புறம் அவங்க தான் ஹஸ்ஸு தான் விரட்டி விட்டு சாத்தி விட்டாங்க. அது கூட பெரும் தொல்லையா இருக்கு இப்போ பாரு. நீ ஓசியில் கூப்பிட்டாலே நான் வர மாட்டேன், நீ காசு கட்டிட்டு வர சொல்ற. இருக்கா தமிழ்? அப்போ நீ என்ன அதுவா? நீ அதுதான். அதனால தான் இப்படி கமெண்ட்டை போடுற. அக்கா நீங்கள் மிதிச்சா அக்காவுக்கு நல்ல கோண்டாவே செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைபா. எவனோ ஒருத்தவன் நடந்து போகிறான் போல இருக்கு. இந்த டாகுங்க சேர்ந்துக்கிட்டு இதுங்க அலப்பறை தாங்கவே முடியல ரோட்டில், தெரியுமா? நைட்டில் நிம்மதி தூங்க முடியல. டிஃப்ரெண்ட் சவுண்டெல்லாம் கொடுக்குது. ஸ்டாண்ட் அப்படியா? நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சேனலை? சப்ஸ்கிரைப் பண்ணவங்கெல்லாம் கையை தூக்குங்க காய்ஸ். தூக்கிட்டீங்களா கையை? எதை தூக்குனீங்க? கையை தூக்கிட்டீங்களா? நீ எங்கே தூங்குறனா? டாகு அதுக்காக கத்தலக்கா. என்னை பிடிச்சி அதை ஒன்று தூக்கணும். என்னது எந்த ஏதங்க? ஹாய் மேம், பிக் ஃபேன் மேம். யாசி வாடா என் செல்லமே, கொஞ்சம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தங்கங்களே. ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. செப்டி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, எங்கும் கிளைகள் கிடையாது. உங்களுக்கு எந்த அதை பற்றி பேசலாம் ஷையது. சில்வர்லேயாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை கிடையாதா? அதுக்கு பர்சனல் ஆக்சஸ் நீங்கள் எடுத்தால் தான். சரி, ஓகே மோனி. இன்றைய சிறப்பு மாமியா? அப்படியா? ஹாட்டி
ம். எப்படிங்க இருக்கிறீங்க தங்கம்? இருக்கிறேன். எப்படி இருக்க தங்கமே? இருக்கேன்டா யாசி. நீ ஒரு சாங் அனுப்பி அத நான் இன்ன வரைக்கும் ரீல்ஸ் எடுக்கவே இல்ல. 5 மந்த் ஓடி போயிடுச்சு. யாசி எப்படி இருக்க யாசி? நல்லா இருக்கியா? அந்த இவன் வந்து இருக்கானா? அவன் பேரு வரமாட்டேங்குதே. நீ இருக்கும்போது கமெண்ட் பண்ணுவான்லடா, அவன் பேர் என்ன? சைபர் தானே, அவன் கிடையாது இன்னொருத்தவன். அவன் ஆளையே காணோம். ஹாய் ஸ்வீட்டி, டுடே என்ன லைவ்? கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நீங்கள் இன்னும் ஸ்பெஷல் ஷோவாக எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா லைவும் ஃப்ரீயாக பார்க்கலாம். நீங்கள் சீரியல் நடிக்கிறீங்களா? வாங்க நாகராஜ் வாங்க. நீங்களும் மாதத்துக்கு 2 டைம் வந்துடுறீங்க. சீரியல் நடிக்கிறீங்களா, மூவி நடிக்கிறீங்களா, ஆடு நடிக்கிறீங்களான்னு கேட்பீங்க. அப்புறம் இருக்கிற அட்ரஸ் தெரியாமல் போயிடுவீங்க. இருக்கு ஸ்பெஷல் லைவ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் இல்லையா? நான் கிடையாது ஷை, அது ஃபேக் ஐடி. கமெண்ட்டை படிங்க. சொல்லுங்கள் வினித். படிச்சுட்டு தான் இருக்கேன். பாஸ் 10 மந்த் ஆகி எனக்கு 100K ரீல்ஸு ரிப்ளை இல்லை. 100 10 மந்த் ஆயிடுச்சா அதுக்குள்ள? டாடா நிலா, டாட்டா, பாய் பாய். செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக டைம் போகுது. ஒரு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ்லையாவது போட்டுக்கோங்க. ரொம்ப மோசமாக தான் இருக்கேன் இப்போ. என் நிலைமை பாஸ்ட் சர்ஜரி வேதனைகள். ஐயையோ, ஏன் திடீர்னு என்ன ஆச்சு? கமெண்ட் போடு எனக்கு, அதில் போடு. இப்போ பரவாயில்லையா உனக்கு? சொல்லவே இல்லை. நீ போட்டிருந்தாலும் நான் பார்த்துருக்க மாட்டேன். அதில் செல்லக்குட்டிங்களா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடம்பு பார்த்துக்கோ யாசி, உடம்பு பார்த்துக்கோ. நீ என்ன சின்ன வயசு தான் நீ. நீங்கள் சீரியல் போனால் ஈஸியாக சான்ஸு கிடைக்குங்க. அதெல்லாம் சான்ஸு அப்படிலாம் கிடையாதுங்க. ஆல்ரெடி எனக்கு தெரியும். எனக்கு அது போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான்லாம் மற்றவங்கள மாதிரி யாராவது ஆள் கிடைப்பாங்களா இதுக்கு நடிக்க போகிறதுக்கு, காமிச்சு கொடுப்பாங்களா, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களா, இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்ப்பெல்லாம் கிடையாது. நான் ஸ்ட்ரைட்டாகவே போவேன். எனக்கு அது எல்லாமே தெரியும். எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யாரை பார்த்தா ஸ்ட்ரைட்டாக நான் ஷூட்டுக்கே போகணுன்னமோ அது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இப்போதைக்கு இல்லைங்க. இன்னும் கூட ஏஜ் ஆகட்டும், ஏதோ இந்த ஏஜுக்கெலாம் போக வேண்டாம். இன்னும் கூட வயசாகட்டும். கொஞ்சம் வயசாக நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அழகெல்லாம் இதாகிடும். அப்போ நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் அந்தந்த ஏஜ்காரங்க தான் கொஞ்சம் டார்ச்சராக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமாளிச்சுக்கலாம். ஏதாவது பாயாச போட்டு சமாளிச்சுக்கலாம். இப்போல்லாம் போனோம் அப்படின்னா நிம்மதியே இருக்கவே விட மாட்டாங்க. 2 days பிஃபோர் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? ஆகி ஹோமில் பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன். உனக்கு ஆல்ரெடி ஏற்கனவே இது உடம்பு முடியலன்னு நான் கேள்விப்பட்டேன். நீ சொன்னேன்னு வலி அவங்களா. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அம்மா டேட்டோ காமி. டேட்டோலாம் போடலாமா? டேட்டோ போட்டால் எனக்கு நேச்சுரல், நம்ம கடவுள் இயற்கை எண்ணமோ எனக்கு அதுதான் பிடிக்கும். அதில் டேட்டோ போட்டு உடம்பை அசிங்கப்படுத்திக்கிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. கடவுளுடைய இயற்கை படைப்பு, அதை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். டைரக்டர் அம்மா கேரக்டர் மட்டும்தானா? ஹைலைட் எடுக்கலையே செல்லம். ஹைலைட்டை கிளிக் பண்ணுறேன். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஹாய் செல்லம், ஹாய். டாட்டா மம்மி, சி யூ. இமோஷ் தலை வெயிட்காரோ. தலையோட கமெண்ட்ஸ் எனக்கு காமிக்கல, உங்களுக்கு காமிக்குதா? நீங்கள் இந்த லவ்லையே முடிச்சு விட்டீங்களா? இல்லைங்க, மெம்பர்ஷிப் லைவ் வருவேன். எப்படி இருக்கீங்க? இருக்கேன் இர்ஃபான் ராஜா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
ஜதின் ஸ்டார், லவ் யூ டு செல்லம், ஹாய் டார்லிங், கோதாண்டராமம், தேங்க்யூ சூப்பர் சாட், தேங்க்யூ. பாய் தங்கம் சுரேஷ், பாய். சீரியலில் போனால் உங்களை போட்டுருவாங்களா? ஹாய் கியூட்டி ஜவான். ட்ரீம் கேமிங் கோல்டு லைவ் நல்லா இருக்குமா? ஜாயின் பண்ணா ஒரு தடவை ஜாயின் பண்ணி பாரு. கோல்டு டைமண்ட் என்ன பண்ணுவீங்க? டைமண்டை போட்டு உழுக்குன்னு உழுக்குவோங்க. கீழே விழுற டைமண்டெல்லாம் நீங்கள் எப்போ பறிக்கலான்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருப்பீங்க. குறி வச்சு நானும் உழுக்குவேன், நீங்களும் அதை பறிச்சுக்கலாம். அந்த ஜியோ செல்லக்குட்டீஸ் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரீன் எப்படி டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விடும். மேலே தெரிஞ்ச சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. நிலானி பார்த்து ரசித்த ஃபேஸ் மாதிரி இப்போ இருக்காது. ஃபேஸ்லாம் மாறு, என்ன பண்ணுறது? ஃபேஸாக முக்கியம், பட்டோ வீடு பார்த்துக்கலாம். உன்கிட்ட நான் பழகிருக்கேன், உன்னுடைய அன்பான மனசு அது எனக்கு போதும். வணக்கம். நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் எப்படி இருக்கேன்? நான் நல்லா இல்லையா? இந்த சேனலில் டைமண்ட் ஆக்சஸ் இல்லைம்மா. சப்ஸ்கிரைபர் ஜியோ கிஸ் ப்ளீஸ். இப்போ ஜியோவுக்கு கொடுத்ததை நீங்கள் எடுத்துக்கோங்க. 79 லைக் 500 ஃபில் ஆகுறதுக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க கை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களை பார்த்தாலே போல அப்படியா? கோகுல் பிடிக்கும். ப்ளீஸ் டவுன் பண்ண, ஆல்ரெடி டவுனில் தான் இருக்குது. உன்னோட லவ் யூ பேபி மோகன் செப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க செல்லக்குட்டீஸ். லவ் யூ பேபி. இந்த சேனல் டைமண்டா? கரெக்டாக இந்த சேனல் டைமண்ட் கிடையாது, சில்வர் கோல்டு ஸ்பெஷல் ஷோ லைவ், விஐபி பர்சனல் ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் இதான் இருக்குது. மறந்து போகுது. 2 சேனல் இருக்குது. சிற்பி 90 கிரீன் இயர்ஸ் ஃபஸ்ட்டும், சிப்பி 922 குடைக்குள் மழை செகண்டும் இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். அந்த 3 டாட்டு நல்லா இருக்குது. லைவில் என்ன வரும்? எல்லாமே வருங்க. சரி, ஓகே. மெம்பர்ஷிப் போகலாமா? நம்ம கோல்டு மெம்பர்ஷிப்க்கு போயிடலாமா? ரெஸ்டெடு யாசி, ரெஸ்டெடு. உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரெஸ்டெடு ஃபஸ்ட்டு. உடம்பு பார்த்துக்கோ. நான் அதில் ஒரு வாய்ஸ் நோட்டு போடுறேன். பாப்ஸி யாசிக்கு ஆக்சிடெண்ட்டா? ஆமாம் பாப்ஸு, சரியாயிடும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் உனக்கு வாய்ஸ் நோட்டு போடுறேன். யாசி உடம்பு பார்த்துக்கோடா, உடம்ப பார்த்துக்கோ. நல்லா அழகாக இருப்பாங்க யாசி, ரொம்ப அழகாக இருப்பான். எனக்கு அவங்ககிட்ட பிடிச்சது அவனோட நோஸ் லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். செம்மையாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. அப்படியா? தங்கம்னா தங்கம். ஆஃப் சாரி லைவ் இருக்குமா? நீங்கள் கண்டிப்பாக ஆஃப் சாரி தானே, எல்லாம் ஆஃப் சாரி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் மாதம் வெயிட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ அதெல்லாம் எடுத்து தச்சு போடுற அளவுக்குலாம் டைம் கிடையாது. பொறுமையாக இருங்க. நீங்கள் முரட்டு பீஸா எழுந்து நடந்து நின்று ஹைலைட் எடுக்கலாமே. எடுப்போம். கொஞ்சம் வியூஸ் இருக்குல்ல, டவுன் ஆகும்போது எழுந்துச்சு போய் எடுத்துக்கலாம். உன்னை பார்க்கும்போதே யாழி டேக் கேர். ஒரே லைவில் 7 to 8 டைம் தூங்கி எழுந்துட்டேன். சும்மா 10 நிமிஷம் தூங்கி எழுந்துச்சியா? 3 டாட்டு தெரியல. நல்லா பாருடா, கண்ணை விரிச்சு. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கே ஒரு 500 லைக்கை ஃபில் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் எப்படி டபுள் டச் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். எல்லோரும் ஃபஸ்ட் டைம் லைவ் யாராவது பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் போடுங்க. இப்படி மேலே சப்ஸ்கிரைப் இருக்கா, தொட்டு ஆல் கொடுங்க. சீக்கிரம் செல்லக்குட்டிங்களா.
ஏ தங்க கட்டிங்களா? ஏ அழகிங்களா? ஐயையோ! லிப்ஸ்லயும் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ஆக்சிடென்ட்லாம் ஆகல. லிப்ஸ்லயுமா? குட் நைட்ண்ணா. அப்புறம் கமெண்ட்டு செப்பி 922 கொடைக்கல் மழை, செப்பி 9 கிரீன் யூடியூப் மட்டுமே. ஓகே ஓகே ஓகே. சரி வாங்க நம்ம எழுந்திரிச்சு நிற்போம். எனக்கு தூக்கம் கண்ணை கட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படி இப்படி நடந்துட்டு அதோட நம்ம இது பண்ணலாம். சப்பா. லெஹங்காவா? லெஹங்கா என்கிட்ட இல்லையே. அதெல்லாம் மேரேஜ் ஆனதுனால நம்ம பாவாடை தாவணி எல்லாம் கட்டுறது கிடையாது. மேரேஜ் ஆன புதுசில் ஒரு 2 டைம்ஸ் கட்டினேன். அதுக்கப்புறம் குழந்தை தங்கம், அதுக்கப்புறம் அதெல்லாம் கட்டுறதில்ல. சரி வேணா சொல்லுங்க. லெஹங்கா வேணுமா? கட்டிடலாம். லெஹங்கா நாளைக்கே எடுத்துடலாம். என்னோட அழகான ஃபேன்ஸுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? குட் நைட். நான் போடுற கமெண்ட்ஸ் ஒன்று கூட உனக்கு காட்ட மாட்டேங்குது. நான் அதனால வெளியில் போகிறேன். நாளைக்கு பார்ப்போம். இது நீ வெளியில் போயிட்டு நாளைக்கு வந்தாலும் இப்படியே பண்ணால் நீ என்ன பண்ணுவ? அப்போ ஒரே முட்டை என் லைவ் விட்டு வெளியே போவியா? மூஞ்சி உடஞ்சிக்கும். சரியா? பாப்ஸ் எனக்கு ஜீன்ஸ் என்ன ஆளாளுக்கு உங்களுக்கு ஜீன்ஸ் வேணுமா? சரி ஓகே, வாங்கி ஒரு பார்சல் அனுப்பலாம். உனக்கு என்னடா வேணும்? ஜாஃபர் கிங்க மோனி கிட்ட கேட்போம். மோனி உங்களுக்கு என்ன வேணும்? ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் கேட்டிருக்கீங்க. உங்க டெலிவரி அட்ரஸையும் உங்க டெலிவரி அட்ரஸையும் கொடுத்துருங்க. என் அளவு ஓகேவா உங்களுக்கு? பாப்ஸ் உங்களுக்கு என்ன கலர்ல வேணும் ஜீன்ஸ்? பிளாக்கா ப்ளூவா? ஜீன்ஸுக்குன்னு போயிட்டாலே ப்ளூ, டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ, இந்த 2 கலரை தவிர வேற எதுவுமே காட்ட மாட்டேங்கிறான். அதுக்கு அவனே ஒரு பேர் வேற வச்சுக்கிறான். ஜீன்ஸ் எடுக்க போனேங்க. ஜீன்ஸுக்குன்னு போக கிடையாது, நான் வேற ட்ரெஸ் எடுக்க போனேன் ட்ரெண்டுக்கு. நான் ஒரு டிஷர்ட் ஒன்று பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு, எடுத்தேன். அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் இந்த ஜீன் போடலாம், ஜீன் என்கிட்ட இருக்குங்கன்னா. சரி அப்போ நான் ஜீன்ஸு கூட இன்னொரு பேர் ஒன்று சேர்த்துக்கிட்டு இது உங்களுக்கு ஓகேவாண்ணா? அப்படின்னா என்ன? ஜீன்ஸோட நேமுங்க அப்படின்னா. அப்படியா? நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், இதை சூட் பண்ணுங்க. நான் சொன்னேன் ஜீன்ஸ் அவ்வளோதான் தெரியும். அதில் உனக்கு இடுப்பு இப்படி பட்டையாக இருந்தால் ஒரு பேர், குட்டியாக இருந்தால் ஒரு பேர், கீழே கீழே இந்த ஃப்ரில் பெருசாக இருந்தால் ஒரு பேர்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாடல்னு எடுத்து வேணா காமி. சும்மா அதுக்கு ஒரு பேரை நீங்களே வச்சுக்கிறீங்க. அது திடீர்னு எங்ககிட்ட கேட்டால் நாங்கள் தான் இப்போ இந்தந்த பேர் அந்தந்த பேரில் தெரிஞ்ச வச்சுருக்கோம். ஜீன்ஸ் எடு அவ்வளோதான். இது ஒரு வேடிக்கை. இது இப்போ கிடையாது, நான் கூட ஒரு டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ நடந்தது தான். அவன் சிரிக்கிறான். நீ சிரிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு பேர்லாம் தெரியாது தம்பி. ஜீன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். கலர்ஸ் தெரியும் அவ்வளோதான். இந்த கலர்ஸா அது என்ன ஒரு மாடல் நீங்களே ஒன்று புதுசாக உருவாக்கிடுறீங்க, நீங்களே ஒரு பேர் வச்சுக்கிறீங்க. நாளை எடுக்க போகிறேன், நீ உருட்டுமா?
கண்டிப்பாக நாளைக்கு எடுப்பேன். நான் ப்ளவுஸ் நாளைக்கு டைலர் கடைக்கு தைக்க கொடுக்க போகிறேன். இப்போ லைனிங் வாங்க போகிறேன். இப்போவே அவங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா வாங்கி இப்போவே டெலிவரி பாய் கிட்ட கொரியரில் போட்டு விட்டுருவேன். பாப்ஸுக்கு ஜீன்ஸு டிஷர்ட் என்னடா வேணும்? டாப்ஸ் ஓகேவா இல்லை ஃப்ரீயா? இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்களா? லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற இன்னும் கிளைகள் கிடையாது. போல இல்லை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ், யாராக இருந்தாலும் சீக்கிரம். கோல்டு மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணி உள்ள வந்துடுங்க. ஓகேன்னு நினைக்கிறேன். Upgraded membership to gold. Thank you. நந்தகுமார், ஹாய் நந்தகுமார். செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்களுக்கு கிளைகள் கிடையாது. கொலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். பாப்ஸ் எனக்கு கிளி பச்சை இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஜீன்ஸ். எது கிளி பச்சை ஆரஞ்சு கலர்? அப்படி ஒரு கலர்ல ஜீன்ஸே கிடையாதுமா. நானே அதுக்கு ஏதாவது ஒரு பிளவுஸ் துணியை எடுத்து தான் ஜீன்ஸுன்ற பேர்ல தைக்க சொல்லி கொடுக்கணும். இது வரைக்கும் நான் கிளி பச்சையில ஜீன்ஸை பார்த்ததே இல்லை ஷோரூம்ல. அதே மாதிரி என்ன கலர்? ஆரஞ்சு கலர்ல பேண்ட்டுக்கு நான் எங்க போவேன்னா ராமராஜனா கலர் கலரா துணி எடுத்து டைரக்டர் ஒரு பக்கம் தச்சு கொடுக்கறதுக்கு. உனக்கு பிடிச்சது பிளாக் கலர் சாரி கட்டிட்டு ஒரு பார்த்தியா? ஆமாம், சார் அவ்வளோ அழகாக இருக்கும். தேங்க்யூ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாப்ஸு இருக்கு தெலுங்கு ஃபிலிமில் போடுவாங்கன்னா அதுக்குன்னே ஒரு காஸ்டியூம் டைலர்னு கூட ஒருத்தவங்க வச்சே இருப்பாங்க. டிசைனரிங்னே இருப்பாங்க கூட. அவங்களே தச்சு கொடுப்பாங்க. நான் எங்கே போவேன் அந்த மாதிரி? 1000 இருந்தாலும் இந்த சேலை மாதிரி வராது. அது சரி. தரன் ஜாயின் பண்ணிருக்கீங்களா? மெம்பர்ஷிப்ல பார்த்துக்கலாம். எனக்கு கோட் சூட்டு நிஜமா மயக்கம் வருது. என்னை பார்த்தா கோட் சூட்டு போடுற மாதிரியா இருக்கு. எனக்கு எடுக்குமா கோட் சூட்டெல்லாம்? புடவை கட்டிட்டு வந்தாலே 1000 அர்த்தம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு ஸ்கர்ட் போட்டாலே என்னமோ மாதிரி சிரிக்கிறீங்க. சுடிதார் போட்டா நல்லாவே இல்லைங்கிறீங்க. நைட்டி போட்டா அதை விட கேவலமா இருக்குங்கிறீங்க. இதுல வேற கோட் ஷூட்டெல்லாம் போட்டான்னு வச்சுக்கோங்க, நீங்க சிரிச்சியே என்னை இது பண்ணி விட்டுடுவீங்க. பிரீத்தி இல்ல, அதை பத்தி இன்னும் பேசல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் 1 இயர் போகட்டும் அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிச்ச கலர் பிளாக். அந்த சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி கொஞ்சம் லைக் போடுங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிங்கன்னா லைக் விடும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. கோட்டும் பாவாடையும் ட்ரை பண்ணி எதுக்கு? ரா பிச்சைக்காரி மாதிரி. அம்மா தாயே டாடி மம்மி குட் மார்னிங்லா. குமாரி ஹாய். குமாரி பேபி ஹாய் ஹாய் ஹாய். வாங்க வாங்க, வெல்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா அக்கா? புடவை இல்லை, கமெண்ட் கூட கண்ணில் படலை பாருங்க ப்ரோ. புடவை இல்லை, கமெண்ட் கூட கண்ணில் பட்டுடுச்சு. சந்தோஷ்
சிற்பி 92 கிரீன் வேஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் சேனல். சிற்பி 922 குடைக்குள் மழை செகண்ட் ஒரிஜினல் சேனல். வேற எங்கும் கிளகல் கிடையாது. இது நீங்கள் ஃபேக் ஐடியில் போடுங்க. இது வந்து யூடியூப்பில் ஓடிக்கிட்டு இருக்கிற லைவ். இதே யூடியூப் லைவ் வேறு எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா அது கண்டிப்பாக ஃபேக் ஐடி. ஓகேவா சந்தோஷ்? ஸ்லீவ்லெஸ் டிரான்ஸ்பரண்ட் சாரி உங்களுக்கு நல்லா இருக்கா? எது போட்டுச்சுட்டா? நான் போட்டு நீங்கள் பார்த்ததே இல்லை, கற்பனை பண்ணிட்டீங்களோ? கொஞ்சம் நினச்சி பாருங்களேன், கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸில் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி. செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் இன்னும் பண்ணலையே செல்லும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணுங்களேன் ஸ்க்ரீனை, லைக் விழும். அப்புறம் சப்ஸ்கிரைப் உங்களுக்கு இங்கே காமிக்குமா, தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கொடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். ரொம்ப மேலே இருக்கு, கொஞ்சம் கீழே இருக்கிறேன், அப்போதான் ஃபுல் இது தெரியும். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏய் என்னோட லைட் ஒர்க் ஆகலப்பா. என்னோட லைட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரே லைட் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. மொத்தம் 3 லைட் இருக்கும், ஆனால் இது ஒன்று தான் ஒர்க் ஆகுது. ஏய் நான் மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட ரிமோட் எங்கே இருக்கு? பாருங்களேன், இது வந்து செக்ஷன் மாத்துறது பாருங்க. இதை அழுத்துற பாருங்க, ஆஃப் ஆயிடுதா பாருங்க. ஒரே லைட்டு தான், இது வந்து மாற்றி மாற்றி கொண்டுட்டு போகிற லைட்டு. ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம் காய்ஸ். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. போதுன்னு நினைக்கிறேன், மேலே ஏற்றிக்கலாம். தாவணி போட்டால், பட் எனக்கு லேடிஸ் ஷர்ட்டு பாவாடை தாவணி போட்டால் பிடிக்கும், ஷர்ட்டு போட்டால் பிடிக்கும், அப்புறம் வந்து பாவாடை தாவணி போட்டால் உங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் 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 சூப்பர். செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை எடுப்பா சொல்லி சொல்லி எனக்கு அழுத்து போச்சு. பாப்ஸு சருவுக்கு ப்ளூ கலர் சாரி கேட்குது. சரோவில் வந்து லேவெண்டர் கலர் சாரி கேட்டாங்க ஒரு டைம், ஞாபகம் இருக்கு. சாரி சரோ, உங்களை பார்த்து நேரில் நிறைய பேர் உங்களை மாதிரி லைவ் பண்ணுறாங்க. என்ன பார்த்தா சும்மா நடிக்கிறாளுங்கடா. என்ன பார்த்தா நல்லா அவளுங்கெல்லாம் எல்லாம் கரைச்சி குடிச்சவளுங்க தான். பழைய கேரளா கெட்டப் நல்லா இருக்கும். ரொம்ப ஆசைத்தாங்க. தேங்க்யூ, என்றும் உங்கள் மனதில் தேங்க்யூங்க. செல்லக்குட்டிங்களா லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ரிமோட் மட்டும் காட்டி லைட் பாருங்க எப்படி லைட்டு நீ ஏன் அங்கே பார்க்குற, ரிமோட்டை நான் காட்டுறேன். லைட்டோட எஃபெக்டை என்னோட ஃபேஸில் அடிக்குது. ட்ரை பண்ணுவோமா? லைட்டு தானே, என்ன பாரு, என்ன பாரு சரோ. ரிமோட்டையும் பார்த்துக்கோ. ஆஃப் ஆயிடுச்சா பாரு இப்போ லைட்டு.
லைட் எரியுதா? இப்ப லைட் பாத்தீங்கல்ல, யாரெல்லாம் லைட் பாத்தீங்க கைஸ்? யாரு கண்ணுக்கால லைட் தென்பட்டது? ஸ்கூட்டில ஒரு கெட்டப்ல ஒரு தடவை லைவா ஸ்கூட்டி எப்படி காமிக்கிறது நான்? ஸ்கூட்டி என்ன கலரு, ஸ்கூட்டி எப்படி, அப்புறம் அது நம்பர் எல்லாம் நோட் பண்ணி எனக்கு டபுள் வேலை ஆகுது. நான் என் ஹஸ்கிட்ட சொன்னேன், நான் ஸ்கூட்டில ஏறி உட்காடுறேன், அது நீங்க கொஞ்சம் வீடியோ எடுங்க அப்படின்னு. அதெல்லாம் என்னால முடியாது, அந்த வேலை வச்சுக்காத. என்னால முடியாதுன்ட்டாங்க. அப்ப நான் எப்படி இருக்கிறது? நான் போய் ஸ்டாண்டை போய் ரோட்டில் வைக்க முடியுமா? அப்போ உடனே எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன. நான் வெளியிலலாம் போனால் ஃபோனை கையில் எடுக்கவே மாட்டேன் அதிகமாக. டைம் பார்க்குறதுக்கு தான் அப்போ போய் எடுப்பேன். அதுவும் இப்போ வாட்ச் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அதையும் நான் எடுப்பேன். விஐபி எக்ஸ்க்ளூசிவ் இல்லை 2 பீஸ் இருக்குமாவா? 2 பீஸ்னால் என்ன, எதை பற்றி கேட்குறாங்கன்னு தெரியல எனக்கு. இருக்கும், நீ கேட்குறது எனக்கு கொஞ்சம் புரியுது. இருக்கும். வந்துட்டேன் மேடம். என்ன ரிமோட் பல்புன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் அடிச்சு அது இல்லை, அந்த க்ளவுஸ் கண்ணாடி எல்லாம். க்ளவுஸு கண்ணாடி எல்லாம். கண்ணாடி நான் பவர் கிளாஸ் தானே போடுவேன். பவர் கிளாஸ், சன் கிளாஸ் எல்லாமே ஒரே கிளாஸ்ல இருக்கும். எனக்கு 2 லைட்டு. இருக்கா? ஸ்விம்மிங் ஃபுல்லாக போடுற ட்ரெஸ் பிகினி ட்ரெஸ்ஸா? அட பாவி, அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காது காய்ஸ். எனக்கு அதெல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது. நான்லாம் வெறும் நைட்டி மட்டும்தான். இப்போதான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். மங்கை நைட்டிஸ். மங்கை நைட்டியா, மங்களா நைட்டியா, பொம்மேஸ் நைட்டிஸ். இப்போதான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்கிறேன். பொம்மேஸ் நைட்டிஸ். பம்ப்ஸ் நிலாக்கே லைட்டா? பார்த்துட்டேன். ஐயோ பார்த்துட்டோம். ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம்ல. ஐயோ பார்த்துட்டான். என்னங்க இவன் பார்த்துட்டான். நீங்கள் டியூப் லைட் மாதிரி பிரைட்டாக இருக்கீங்க. டியூப் லைட்டு எனக்கு என்னமோ இது வேற மாதிரி தெரியுது. அப்போ என்ன ஒரு டியூப் லைட்டுங்கிறான், பீஸ் போன டியூப் லைட்டுங்கிறான். எனக்கு 2 LED பல்பு நன்றாக இருக்குங்களா? இங்கே பாருங்க, எல்இடி பல்பு அதிகமாக யூஸ் பண்ணாதுங்க. கண்ணு சீக்கிரம் ஃபால்ட் ஆகிடும். கண்ணு பூசும், அனல் ரொம்ப வீசும். என்றைக்குமே சிஎஃப்எல் பல்பு தாங்க சேஃபு. லைட்டாக இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு எரியும். சிஎஃப்எல் ஓகேவா இல்லை எல்இடி ஓகேவா? பார்க்குறேன் நிஷமா. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். ஜாயின் பண்ணிக்கோங்க செல்லக்கோட்டேஸுங்களா. லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். யார் இது? யாருடா? எனக்கே தெரியாதது. உன்னோட இமேஜினேஷனா? ஐயோ டேஞ்சர். இது டேஞ்சர் ஐயப்பா. அச்சச்சோ, மறைக்கணும் போல இருக்கே. இது ரொம்ப டேஞ்சர்டா நிஷு. துணியை வச்சு மறைச்சிடுறேன் காய்ஸ். அவன் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான் பாருங்க. ஏன் இதை போய் அப்லோட் பண்ண? நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. யார் இவங்க? உன்னோட ஒய்ஃபா, ஃப்ரெண்டா? யார் இவங்க? அழகா இருக்காங்கப்பா, ரொம்ப அழகு. சூப்பர். நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்.
அவன் சொன்ன அடுத்த நோட்டி அப்பான்னு இப்ப கம்யூனிட்டி போஸ்ட பார்த்துட்டு வந்துட்டீங்களே. சரியான ஆள் தான் ஆறு. கோல்டு லைவ்ல ஃபுல் கோல்டு லைவ்ல கிடையாதுங்க, அதெல்லாம் பர்சனல் ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ்ல மட்டும்தான். டாட்டா தெரியல, நீ தான் செல்லம். நானா? அது நான் கிடையாதுயா கைஸ், நான் இல்லை, அது நம்பாதீங்க. சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய். இது என்னையா இந்த டைம்ல வெங்காயம் 10 ரூபாய், தக்காளி 20 ரூபான்னு சொல்ற நேரமாயா இது? ஹலோ செல்லோ, இடுப்ப காட்டு. ஹாய் ரவி சந்திரா. எல்லேடி சப்பையா இருக்கும், நமக்கு நிலா குண்டு பல்பு தான் வேணும். நான் அப்ப இவன் போய் பார்த்துட்டு வந்துட்டான். அப்ப இவன் பார்த்துட்டான். அடுத்தது இந்நேரம் மோனி போயிருப்பாரு. ஏல எடிட் பண்ணிட்டாங்களாங்க. ஆமா, ஜாப் இருக்கீங்க. இவன் இருக்கானே, கண்ணு பூசுது நமக்கு. சூப்பராக இருந்துச்சா? எவ்வளோ வேகத்தில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க பாருங்க. போய் பாப்ஸை நான் போக மாட்டேன், அப்போவே பார்த்துட்டேன். பத்தியா, இவர் சரியான கேடி பையன். சரிவன் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனையும் கொடுத்துருங்க மறக்காம. கம்யூனிட்டி போஸ்ட் எப்படி பார்க்குறது? எது உங்களுக்கு பார்க்க தெரியாது கம்யூனிட்டி போஸ்ட்? ஹாய் தலை, நீ இன்னும் தூங்கலையா? தூங்க போறேன்னு சொல்லிட்டு போனேடா. ரிஷு, ஹாய் ரிஷு. கோல்டு லைவ் எப்போ சொல்லுங்க? தோ இப்போவே ஆன் பண்ணிடுறேன், ஒரு 5 மினிட்ஸில் ஆன் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 922 குடைக்கும் மழை யூடியூப்பில் மட்டும்தான், வேற எங்கும் பிள்ளைகளும் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். பவர்ஃபுல் குண்டு பல்புகள் 2. அதை பார்த்துட்டு 5 நியூ சப்ஸ்கிரைபர் எனக்கு. அட கடவுளே, எப்படியெல்லாம் சப்ஸ்கிரைபர் தேத்துறாங்க ஐயா. கொஞ்சம் இருக்குங்க, அந்த டாட்ஸு தெரியல. அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க தெரியும். அருணாச்சலம், நான் எங்கே போன லைவ்ல தான் இருக்கேன், போகிறேன்னு சொன்னதுக்கு அந்த வந்தால் அதனால பேசாமல் ஆகிட்டேன். சரி ஓகே 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 ஓகே. ஜாஃபர் கம்யூனிட்டி எங்கெங்க இருக்கு? இவனை பாருக்கு இருக்கு. இங்கே பாரு, லைவ் நம்ம சேனல் இருக்குல்ல, சேனலுக்குள்ள இப்படி வந்துட்டேனாக்கா இது காமிக்கிறேன். சேனலுக்குள்ள வந்துட்டேன்னா அது பாரு, கீழே உனக்கு இதை காட்டுது பாரு, விசிட் கம்யூனிட்டி அப்படின்னு காமிக்கும். இதை அப்படி தொட்டேனாக்கா யாரெல்லாம் இந்த மாதிரி போஸ்ட் நமக்கு அனுப்பியிருக்காங்களோ நீ கூட எனக்கு அனுப்பலாம். இது இந்த மாதிரி பார்க்கலாம் பாரு. இதை தான் அவன் அனுப்பி வச்சிருக்கான். நிஷு வந்து அனுப்புனது இது. அப்புறம் வந்து இதை நான் அப்லோட் பண்ணுவேன்ல அப்பப்போ, பிக்சர் ஏதாவது போஸ்ட்டில் பண்ணுறது இதெல்லாம் இதில் இருக்கும். இப்படி எவன் பார்த்த வேலைடா இது? அப்புறம் இந்த மாதிரி நம்மளோட ஃபேன்ஸ் எல்லாம் நமக்காக அனுப்பி விடுறது இதெல்லாம் பாரு. ரொம்ப டேஞ்சர். சக்தி ஆளை காணவையா? இதில் பாரு எப்படி இருக்கேன்ட்டு. இதெல்லாம் ஃபேன்ஸ் அவங்க எடிட் பண்ணி நமக்காக அவங்க அப்லோட் பண்ணுறது. நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ணலாம்.
லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க காய்ஸ். லைக் சப்ஸ்கிரைப். என்ன பக்குனாக்கிட்ட ஐயோ நான் பயந்துட்டேன்றி. நான்லாம் பார்க்க மாட்டேன் கம்யூனிட்டி போஸ்டெல்லாம். யாராவது ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு பாருன்னு சொன்னால் மட்டும்தான் நான் உள்ளே போய் பார்ப்பேன். என்ன மாதிரியே இருக்குல்ல டக்குன்னு, அதான். அப்புறம் வந்து இதில் போய் மங்கி மாதிரி மாஸ்கை போட்டு வச்சுருக்கான். இங்கே பாருங்க கைஸ். எனக்கு என்ன நோஸ் இப்படியா இருக்கு உள்ள. எவ்வளோ அழகாக எடிட் பண்ணிட்டு இந்த நோஸ் விஷயத்தில் வந்து என்னை நோஸ் கட் பண்ணி வச்சுருக்கான். இதில் பாருங்க சேசல் நம்மளாட்டமே இருக்கு. அப்படியே இது எனக்கு இதில் என்னென்னா நோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. இதில் ஓகே. இதில் ஓகே. அப்புறம் இது என்ன ஒயிட்டில் செம்மையாக இருக்குல்ல இந்த காஸ்டியூம். சூப்பராக இருக்குது இந்த காஸ்டியூம். இது ரொம்ப அழகாக இருக்குது பாரு. பிளாக் வெரி வெரி சூப்பர். இது நல்லா இருக்குது. வேற என்ன கலர்? நல்லா இருக்குல்ல, ஒவ்வொரு பிக்சரும் செம்மையாக இருக்கு. பரவாயில்ல. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். P922 கொடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மோனி அதான் கரெக்டாக பெஸ்ட்டு. நான் பண்ண மாட்டேனே வச்சு. தேங்க்யூ மோனிக்குட்டி. ஒரிஜினல் தாங்க. என்னதான் ஏஏ பண்ணாலுமே வந்து ஒரிஜினல். இப்போ நீங்கள் அதில் அத்தனை பிக்சர் பார்த்தீங்க, ஆனால் நேச்சுரல் மாதிரி வந்தது. அது என்னதான் தான் நம்மள அப்படியே தனியாக பிரித்து காமிக்குது இல்லை, பிரித்து காமிக்குது. ஒரிஜினல் அதை விட எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் மோனி எனக்கும் பண்ண பிடிக்கலையே இல்லை. இன்ஸ்டா உங்களுக்கு பிங்க் ஆர் பிளாக். சரி காய்ஸ், நான் இப்போ லைவை முடிச்சிடுறேன். கோல்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எனக்கு என்ன கலரில் சாரீ கட்டினா ரொம்ப அழகாக இருக்குது இது வரைக்கும் நீங்கள் ரசிச்சது? ஃப்ரெண்டு கேட்டகரி, அப்புறம் வந்து சைட் அடிக்கிற ஒரு கேட்டகரி. இப்போ நீங்கள் 2 பேருமே சொல்லலாம். அதில் நான் எந்த ஒரு பாரபட்சமும் தேவையில்லை. நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு அவ்வளோதாங்க. நான் அந்த அளவுக்குலாம் நோட் பண்ணதில்லை. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. பொதுவாக நான் கேட்குறேன், எனக்கு என்ன கலரில் ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கும்னு கேட்கல. பண்ணியிருந்ததில் எனக்கு பிடிச்சது இந்த கலர். நீங்கள் பண்ணுற ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது என்ன கலர் சொல்லுங்கள். இப்போ ஒவ்வொருத்தங்களாம் சொல்லுங்கள். இப்போ ராஜ் தமிழன் மோனி அப்சல்யூட்லி கரெக்டாக. பிளாக். தேங்க்யூ ரிஷு. உங்களுக்கு பிளாக் பிடிச்சிருக்கு. கதிரவன் பிங்க்கு, கணேஷ் ப்ளூ. நான் கட்டியிருந்து பார்த்துருக்கீங்களா? ஓகே. எனக்கு எப்பவும் பெட்ரோ மார்க்ஸ் லைட்டாக தான் வேணும். அது ஒன்று. செகண்ட் அது உங்கள் பர்சனலாக ஒயிட்டா? இப்போ நான் ஒயிட்டு சாரீ தாங்க எடுத்தேன். அதுக்கு கீழே அது க்ரீன் வந்துச்சு பாருங்கள். ஒயிட்டுக்கு ப்ளவுஸ் செலக்ட் பண்ணணும். வேண்டாம், இது எனக்கு கையில் உடனே கிடச்சிது, இதை கட்டிட்டேன். பாப்ஸு எனக்கு பிங்க்கு சூப்பர். ரெண்டா லைட்டாக ப்ளூ மீன்ஸ் ஸ்கை ப்ளூ சாரீ. ரெட். ஓ கார்த்திக். அப்புறம் வந்தா நாகராஜன் வெல்கம் டு கோல்ட். தேங்க்யூங்க. ரெண்டுமே பெஸ்ட்டு தான் அபி. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயும் ஒன்றை விட ஒன்று கூடுதலாக தானே இருக்குது. எது இருக்கிறதுல லெவல் அதிகம், அப்போ அது பெஸ்ட்டாக தானே இருக்கும். மெரூன் கலர். மெரூன் நான் கட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது மெரூன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் கேட்குறத எனக்கு கட்டினா எது நல்லா இருக்குன்னு கிடையாது. நீ ஆல்ரெடி இது கட்டியிருக்கேன், எனக்கு இது ஒன்றை ரொம்ப பிடிச்சது இந்த கலர், அப்படி கேட்குறேன்.
ஆர் யூ மேரிடா? அன்மேரிட்னு மேரிடுங்க. டேப்லெட் இருக்குமாவா? டேப்லெட்டா? ம். ஜெயமூர்த்தி, ரெட் பிரபாகரன் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருப்பேன். அதுக்கு தேவையில்லைங்க. மேலே இருக்கிற ரெடி போய் டச் பண்ணுங்கள், ஜாயின் பட்டன் வரும். அதை தொட்டிங்கனாக்கா மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். என்ன லைவ் வேணுமோ செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஒயிட்டில் தேவதை மாதிரி இருப்பேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ நிஷுக்குட்டி. ஒயிட்டு நைட்டியா? எல்லோ கலரா? ஒயிட்டில். தேங்க்யூ மோனி. பிங்க் அண்டு ப்ளூ ரெட்டு. தேங்க்யூ மோனி குட்டி. ஓகேங்க, குட் நைட். சரி, ஓகேங்க, எல்லாரும் தூங்கட்டும். நீங்களும் காமனே 2 ஆயிடுச்சு. நானும் தூங்குறேன். நம்ம இப்போ கோல்டு மெம்பர்ஷிப் லைவ்க்குள்ளே போகலாம். மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட் ரேன், குட் நைட் பாப்ஸு, குட் நைட் சரபதி, குட் நைட் மோனிமா, குட் நைட் சங்கர், குட் நைட் தலா, குட் நைட் ஷாஃபர் கிங். ஆஹா, முடியல. எல்லாருக்கும் குட் நைட். மீண்டும் உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நமக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது, யூடியூப் மட்டுமே நமக்கு. வேற எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஃபேக் ஐடி. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். வாங்க இப்போ நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் லைவ்க்குள்ள போகலாம். ஓகே செல்லக்குட்டீஸ், எல்லாருக்கும் குட் நைட். ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். சரி, போதும். இப்போ கமெண்ட் போட்டது போதும். ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் தூங்குங்க. நல்லா படுத்து தூங்குங்க பாப்ஸு. உடம்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா அது என்னோட பொக்கிஷங்கள். வம்சி, வெல்கம் டு கோல்டு. நிஷு, குட் நைட் செல்லம். சாரிடா என் செல்லக்குட்டி. கோல்டில் என்ன வெரி ஹாட்டுங்க. மிஸ் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணால் வெரி ஹாட் மெம்பர்ஷிப் லைவ் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க. நான் கட் பண்ணிட்டு உள்ளே ஆன் பண்ணி உள்ளே வரேன். அதுக்குள்ளே நீங்கள் டக்குன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க. நான் வெயிட் பண்ணட்டா? வெயிட்டை வேணாம், பார்த்து முடியல. நான் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆர்டர் தானே, நாளைக்கு போட்டுடலாம். மோனி இப்போ எனக்கு அனுப்பட்டும். மோனி அனுப்பட்டும். மார்னிங் பார்க்கலாம். சுத்தமாக உடம்புல தெம்பு இல்லை, முடியல. நான் ஒரு நாள் நேற்று தூங்காதது என் உடம்பே வீணாக போயிடும் போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் போகிற ரேஞ்சில் வந்து நிற்கிது இப்போ உடம்பு. ஓகே செல்லக்குட்டீஸ், ஓகே, தேங்க்யூ. சரி பாருங்க, நான் அதில் உனக்கு மெசேஜ் போடுறேன்றி. நான் அதில் உனக்கு மெசேஜ் போடுறேன், வாய்ஸ் நோட்டு போடுறேன். குட் நைட், குட் நைட். போதும் போதும்.